தண்ணீர் விட்டால் போதும் சட்னி ரெடி. இனி டெய்லி சட்னி அரைச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த ரெடிமிக்ஸ் சட்னி பவுடரை ஒரு முறை செஞ்சு வச்சுக்கிட்டா போதும், 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்ம வீட்டில் எல்லா விதமான டிஃபனுக்கும் தாராளமாக சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒர்க்கிங் உமன், பேச்சுலர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபியும் கூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ். வாங்க இந்த ரெடிமிக்ஸ் சட்னி பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுல அலாதி சுகம், அது நான் இல்லைன்னு சொல்லலைங்க. பட் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட முடியாத டைமில் இது மாதிரி நம்ம ப்ரீமிக்ஸு செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளே வீட்டில் செஞ்சு இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். இது மாதிரி தேங்காவை ஸ்டவ்வை ஆன் பண்ணி பின்பக்கம் அந்த கொட்டாங்கச்சி இருக்குது பார்த்திங்களா, ஓடை வந்து நெருப்பில் வச்சு ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அப்போ தான் அந்த தேங்காய் நல்லா அழகாக வரும். இந்த பாருங்களேன் எப்படி வருது பார்த்திங்களா, இது மாதிரி வரும். அதனால தான் அந்த ஹீட்டில் கொட்டாங்கச்சியை காமிக்கணுங்கிறது. ரொம்ப நேரம் காமிச்சிட வேண்டாம், தேங்காயில் திருப்பி காமிச்சிட வேண்டாம். அந்த பின்பக்கம் கொட்டாங்கச்சி மட்டும் காமிங்க. தானாக அது எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ அதில் உள்ள பிளாக் போர்ஷனை நம்ம பீலரால் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்த துண்டுகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் ரொம்பவே பொடிசாக நைஸாக தேங்காவை தண்ணி ஊற்றி அரைச்சது மாதிரி இல்லாமல் உதிரி உதிராக வர்றது மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அரைச்ச தேங்காவை இதில் சேர்த்து வதக்கணும். செவக்க வறுத்துடாமல் கைவிடாமல் ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் கைவிடாமல் கலருங்க. நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றணும். தேங்காய் பாலெலாம் கொஞ்சம் வற்றி நல்லா பொலன்னு உதிராக பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். இது மாதிரி வரணும், ஆனால் செவக்க விட்டுறாதீங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுதான் கோகனட். இதை தான் அதிகமாக கடையில் காசு கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இது நல்லா ஆற வச்ச பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 3 months ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஸ்வீட்டிலேருந்து குழம்பு வகைரா எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னி செய்ய ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் அதை நல்லா வறுத்த பிறகு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, வறுக்காத வேர்க்கடலை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் நிறம் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம சேர்த்துருக்க வெள்ளை உருட்டு உளுந்து நிறம் மாறி வாசனை வரணும். வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே வானிலையில் காரத்துக்காக 10 பட்டை மிளகாவை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்துக்கு கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நிறம் மாறி நல்லா கலகலன்னு வறுக்கணும், கலகலன்னு வரணும். கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறன்னு அப்படியே உடையிற மாதிரி இருக்கணும். இந்த டைமில் டெசிகேட்டட் கோகனட் நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து அதில் ஓடு அந்த நார் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி பிச்சு இது மாதிரி சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கணுங்க. திரும்பவும் இந்த தேங்காயில் உள்ள அதாவது எண்ணெய் பசை எல்லாம் போய் நல்லா கலகலன்னு வறுபடணும். அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் இது. அதனால தான் நான் திரும்பவும் நல்லபடியாக வறுக்கணும் அப்படிங்கிற. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேமில் பக்கத்திலேயே நின்று கைவிடாமல் கலரி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாம் நல்லா ஆறட்டும். இந்த டைமில் நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா சட்னி நல்ல மணமாக வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை பவுட்ரு பண்ண போகிறோம். இதை பவுட்ரு பண்ணிடலாமா?
நல்லா ஆறின பிறகு பவுட்ரு பண்ணுங்கள். அதோட பவுட்ரு பண்ணும்போது நல்ல நைஸ் பவுடராக பண்ணாமல் அதே நேரத்தில் ரொம்ப கொரகொரப்பும் இல்லாமல் இது மாதிரி இருக்கணும். இப்போ பவுட்ரு பண்ணதை நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா ஹீட்டாக இருக்கும். சூட்டோட எதையுமே எடுத்து நம்ம வைக்கக்கூடாதுங்க. நல்லா ஆறட்டும். இந்த டைமில் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நம்ம இதில் சொட்டு கூட எண்ணெய் சேர்க்காம தாங்க எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ தாளிப்புமே எண்ணெய் சேர்க்காம தான் நம்ம செய்கிறோம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை. இது எல்லாமே வாணலியில் வெறும் வாணலியில் ஆயில் சேர்க்காம தாளிக்குங்க. அதாவது கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள், இது மாதிரி வெடிக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் இந்த பவுடரில் கொட்டி மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் எல்லா இடமும் நல்லா படுறது மாதிரி கட்டிகள்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து விட்டு ஆற வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கிளாஸ் பாட்டில் ஆர் சில்வர் பாக்ஸ் எதில் வேணாலும் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. கண்டிப்பாக இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தது மாதிரி எடுத்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணினீங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும். முக்கியமாக ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கை எக்காரணத்தை முன்னிட்டு கை போட்டுறாதீங்க. ஸ்பூன் வச்சு மட்டும்தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன்லேருந்து தான் எடுக்கணும். அப்போ தான் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த ரெடிமிக்ஸ் சட்னி பவுடர் அப்படியே இருக்கும். இதை வச்சு வாங்க எப்படி சட்னி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு ரெடிமிக்ஸ் பவுடரை எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு திக்காக துவையல் மாதிரி வேணும் அப்படின்னா இது மாதிரி கட்டியாக வச்சுக்கலாம். இல்லை எனக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் சட்னி பதத்துக்கு வச்சுக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி குறிப்பாக ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி. கண்டிப்பாக இது ஒவ்வொரு வீட்லையுமே செஞ்சு வச்சுக்கோங்க. கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கி இதை சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்மளே செஞ்சு வச்சு இது மாதிரி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்பவே எல்லா விதமான டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்கள். அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அதிகமாக ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சாண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு சொட்டு ஆயில் இல்லாமல் நம்ம செஞ்ச இந்த ரெடிமிக்ஸ் பவுடர், சட்னி ரெடிமிக்ஸ் பவுடரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.